வெல்கம் டு குருதேவ் அகாடமி. இன்னைக்கு ராஷ்டிர பாஷால இருக்க 4th லெசன் மகான் சந்த் கவி திருவள்ளுவர். இதனுடைய அபியாஸ் எக்ஸசைஸ் எல்லாமே பார்க்கலாம். ஹிந்தி में अर्थ लिखिए. संत साधु सेंट रवि निकट पास नियर अருகில் विचार ख्याल थॉट சிந்தனை व्यतीत बिताया गया past காலம் சென்ற நிரர்த்தக் அர்த்தஹீன் மீனிங்லெஸ் அர்த்தமற்ற அதிகான்ஸ் அதிகத்தர் மோஸ்ட் ஆஃப் பெரும்பாலும் மகாந்தம் சிரேஷ்ட் கிரேட்டஸ்ட் தலை சிறந்த பிரமுக் பிரதான் சீஃப் முதன்மை பிரதிமா மூர்த்தி ஐடால் சிலை வாக்கியோங் में प्रयोग कीजिए. கொடுத்திருக்க வேர்டை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். காகர் में சாகர், ஒரு குடத்துக்குள்ளேயே கங்கையை வச்சது மாதிரி அல்லது கடலையே வச்ச மாதிரி, அதுதான் இதுக்கான மீனிங். கபீர் கா ஹர் தோஹா காகர் में சாகர் ஹை. கபீர்தாசனுடைய ஒவ்வொரு தோஹாவும் அதாவது ஒரு கடல் அளவுக்கு இருக்கிற பொருளை ஒரு குடத்துக்குள்ள அடக்கி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மகத்துவ பானா பெருமை அடைதல். மனுஷிய अपने कर्म से महत्व पाता है जाति से नहीं. மனிதன் தன்னுடைய செயலால தான் பெருமை அடைகிறான், அவனுடைய ஜாதியால் அல்ல. ராஹ் தேக்னா, ராஹ்னா வழி, அந்த வழியில வர்றாங்க அப்படின்னு அவங்களுக்காக காத்திருக்கிறது, எதிர்பார்த்திருக்கிறது. மாதா ஷாம் கோ பச்சோं की ராஹ் தேக்தி है. அம்மா சாயங்காலம் பிள்ளைங்க வருவாங்களான்னு அந்த வழியில எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆஸ்தா நம்பிக்கை. हमको सरकार पर பூரி ஆஸ்தா ஹை. நமக்கு கவர்மெண்ட் மேல முழு நம்பிக்கை இருக்கு. மான்யத்தா அங்கீகாரம். ஹமாரா ஸ்கூல் சர்க்காரி மான்யத்தா பிராப்த் சன்ஸ்தா ஹை. எங்களுடைய ஸ்கூல் கவர்மெண்ட் ரெகக்னேஷன் வாங்கின ஒரு இன்ஸ்டிடியூஷன். கத்यांश पढ़कर निम्नलिखित प्रश्नों के உத்தர் லிக்கியே. கொடுத்திருக்க பேராகிராஃப படிச்சு கீழ இருக்க क्वेश्चंसக்கு ஆன்சர் எழுதணும். இந்த கத்யாம்ஸ் லெசன்ல மீனிங் பார்த்திருப்போம், அதனால நான் டைரக்டா क्वेश्चनக்கு போறேன். திருவள்ளுவர் கவுண்டே. திருவள்ளுவர் யாரு? திருவள்ளுவர் ஏக் ஜைன் முனித்தே. திருவள்ளுவர் ஒரு ஜைன சமுதாயத்தை சேர்ந்த முனிவர், செயின்ட் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் கா பஹலா அத்தியாய் கிஸ்கோ சமர்ப்பித் ஹை. திருவள்ளுவர் எழுதின அந்த திருக்குறளுடைய முதல் அத்தியாயம் யாருக்கு டெடிகேட் பண்ணிருக்காரு, சமர்ப்பணம் பண்ணிருக்காரு? திருக்குறள் கா பஹலா அத்தியாய் தீர்த்தங்கர் ரிஷ்பதேவ் கோ சமர்ப்பித் ஹை. திருக்குறள்ல அத்தியாயம் தீர்த்தங்கர் ரிஷ்பதேவ் அப்படின்றவருக்கு சமர்ப்பணம் பண்ணி எழுதியிருக்காரு. தமிழ் கி சப்சே ஸ்ரத்தே பிராச்சீன் கிருதி கா நாம் கியா ஹை. தமிழ்ல எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய பண்டைய கால படைப்பு பெயர் என்ன? தமிழ் கி சப்சே ஸ்ரத்தே பிராச்சீன் கிருதி கா நாம் திருக்குறள்கை. எல்லாராலையும் மதிக்கப்படுற அந்த பண்டைய படைப்பு எது அப்படின்னா திருக்குறள். நிம்னலிखित प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में दीजिए. கொடுக்கப்பட்டுள்ள क्वेश्चंसக்கு ஆன்சர்ஸ் ஒன்னு அல்லது ரெண்டு சென்டென்ஸ்ல கொடுக்கணும். தமிழ்நாடுக்கே மகான் சந்த் கவி கவுன் ஹை. தமிழ்நாடுனுடைய கிரேட் போயட் யார்? தமிழ்நாடுக்கே மகான் சந்த் கவி திருவள்ளுவர் ஹை. திருவள்ளுவர் தான் பெருமை மிக்க கவிஞர் தமிழ்நாடுக்கு. திருக்குறள் கோ கித்னே பாகோं में बांटा गया है वे क्या क्या हैं. பாகோங் அப்படின்னா பகுதிகள், பாங்டானா பிரிக்கிறது. திருக்குறளை எத்தனை பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க, அவை என்னென்ன? திருக்குறள் கோ 3 பாகோं में बांटा गया है. திருக்குறளை 3 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. வே ஹை தர்ம் அர்த் காம். அவைகள் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு 3 பகுதியா பிரிச்சிருக்காங்க. சந்த் கவி திருவள்ளுவர் கி துல்னா ஹிந்தி கே கிஸ் சந்த் கவி சே கி ஜாத்தி ஹை. திருவள்ளுவரை ஹிந்தில இருக்க எந்த கவிஞரோட ஒப்பிடுறாங்க? சந்த் கவி திருவள்ளுவர் கி துல்னா ஹிந்தி கே கபீர்தாஸ் சே கி ஜாத்தி ஹை. ஹிந்தில கபீர்தாஸ் அப்படின்ற அந்த கவியோட திருவள்ளுவரை ஒப்பிடுறாங்க. துல்னா அப்படின்னா கம்பேர், ஒப்பிடுதல். மகான் சந்த் கவி திருவள்ளுவர் நாமக் நிபந்து கா சாராंश लिखिए. எஸ்ஸே எழுதணும் நம்ம. சாராंश. திருவள்ளுவர் தமிழ்நாடுக்கு மகான் சந்த் கவி ஹை. திருவள்ளுவர் தமிழ்நாடுனுடைய பெருமை மிக்க ஒரு கவிஞர். சந்த் கவி திருவள்ளுவர் கா சமய் ஈஷா சே 200 साल पूर्व माना जाता है. சந்த் கவி திருவள்ளுவருடைய காலம், சமய் அப்படின்னா காலம், ஈஷா கிமு 200 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சால் பூர்வ அப்படின்னா பூர்வனா அதுக்கு முன்னாடி, மானா ஜாத்தாகை கருதப்படுறது. திருவள்ளுவர் கா ஜன்ம ஏக் ஜுலாஹா பரிவார் में हुआ. ஜுலாஹானா வீவர், நெசவாளர்.
திருவள்ளுவருடைய பிறப்பு ஒரு நெசவாள குடும்பத்துல தான் பிறந்தாரு. திருவள்ளுவர் சென்னைக்கே மயிலாப்பூர் மெங் பைதா ஹூயே. திருவள்ளுவர் சென்னையில மயிலாப்பூர்ல தான் பிறந்தாரு. மகர் உன்கா அதிகான்ஸ் ஜீவன் மதுரை மெங் பீத்தா. ஆனா அவருடைய அதிக பகுதியான வாழ்க்கை மதுரையில தான் ஸ்பெண்ட் பண்ணாரு. திருவள்ளுவர் ने திருக்குறள் की रचना की. திருக்குறள் में 133 अध्याय हैं. திருவள்ளுவர் திருக்குறள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை படைத்தார். அந்த திருக்குறள்ல 133 அத்தியாயங்கள் இருக்கு, அதாவது அதிகாரங்கள். ஏக் அத்தியாய் में 10 குறள் हैं. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 குறள் இருக்கு. इस तरह திருக்குறள் में 1330 குறள் हैं. இந்த மாதிரி திருக்குறள்ல 1330 குறள்கள் இருக்கின்றன. திருக்குறள் முக்கிய ரூப் से 3 खंडों में बांटा गया है. திருக்குறள் முக்கியமா 3 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு. वे हैं धर्म अर्थ काम. அது அறம் பொருள் இன்பம் அப்படின்னு 3 பகுதியா பிரிச்சிருக்காங்க. इन तीनों का पालन सही ढंग से करने पर मोक्ष मिलेगा. இந்த மூணையும் நாம கரெக்டா ஒபே பண்ணோம்னா, சரியான முறையில ஒபே பண்ணோம்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும். திருக்குறள் கோ சபி பாஷா பாஷி ஸ்ரத்தா கே சாத் பட்தே ஹை. திருக்குறளை எல்லா மொழியினரும் மரியாதையோட படிக்கிறாங்க. இஸ் கிரந்த் கா ஹர் குறள் காகர் में சாகர் கே சமான் ஹை. இந்த புக்ல இருக்க ஒவ்வொரு குறளுமே ஒவ்வொரு கடலை ஒவ்வொரு குடத்துக்குள்ள அடைச்சு வச்சா எப்படி இருக்குமோ அவ்வளவு பொருள் பொதிஞ்சதா இருக்குது. திருக்குறள் தமிழ் கி ஏக் சப்சே பிராச்சீன் கிரந்த் ஹை. திருக்குறள் தமிழ்ல எல்லாத்த விட பழமையான புத்தகங்கள்ல திருக்குறள் ஒன்று. குறள் கோ விஸ்வவேத் மானா ஜாத்தா ஹை. திருக்குறள உலக பொதுமறை, விஸ்வவேத் அப்படின்னா உலக பொதுமறைன்னு கருதப்படுகிறது. கன்னியாகுமரி में திருவள்ளுவர் की ऊंची प्रतिमा स्थापित की गई है. கன்னியாகுமரியில திருவள்ளுவருடைய ஒரு உயரமான சிலை நிறுவி இருக்காங்க. यह प्रतिमा திருவள்ளுவர் की महानता को प्रकट करती है. இந்த சிலை திருவள்ளுவருடைய பெருமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தன்யவாத்.